புகழ் பாடு எங்கள் பல கோடி குறையில் நாம் கடந்த இறைவனும் புகழ் பாடு எங்கள் பல கோடி குறையில் நாம் மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே இறைவன் புகழ் பாடு எங்கள் பல கோடி குறையெல்லாம் இந்த புனித பலியானது லூயிஸ் தியோன் மரித்தவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆன்மாவிற்காக இந்த புனித பலியிலே சிறப்பாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தர்மம், ஜபம், தானம் இவனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கற்பிக்க விரும்புகிறார். எனவே நாம் செய்யும் தர்மம், ஜபம், நோன்புகள் எல்லாம் நம்மை எதை நோக்கி இட்டு செல்கின்றன, எதற்காக நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த வேளையில் நினைத்து பார்ப்போம். இந்த நாளிலே உண்மையான அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை கேட்போம். இந்த தூய பலியிலே தகுதியான முறையிலே தூய்மையான முறையிலே பங்கு கொள்ள நம் உள்ளத்திலே, நம் எண்ணத்திலே, நம் செயல்கள் சிந்தனையிலே, நம் உடலிலே நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். கற்பனைகள் வழியாக இறைவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை நாம் செய்திருக்கலாம். கடவுளுடைய இந்த பரிசுத்த பலிபீடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே,
உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் முன்னுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவின 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடம் இருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாக, அது உனக்கு கிடைக்கும், இல்லை எனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிடித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தார் என் தந்தார், இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகமே என்று கண்டினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக பிரித்துக் கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து இறந்த போர்வை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி எலிசா அக்கறைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்தனை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிட முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்தனை மிகுதி. பல்லவி. மனிதன் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினை வைத்திருந்தேன். நாவுகள் கிளப்பும் பூசல் என்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றேன். பண்ணவே ஆண்டவரின் அடியார்களை அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியோடு பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாக நல்லடி கொடுக்கின்றார். பண்ணவே ஆண்டவரின் அன்போரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வதற்கு இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 6, 16 தொடக்கம் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்தைகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான 3 காரியங்கள் அல்லது ஒரு ஆன்மீக வாதியினுடைய ஒரு அடிப்படை வாழ்க்கை முறை என்னவென்றால் இறைவனின் கூறுகின்ற இந்த 3 காரியங்கள் தான்: ஜெபம், தவம், தர்மம். இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையிலே இந்த 3ஐ அவர்கள் ஒரு உண்மையான கடவுளுடைய ஒரு பக்தனுடைய அடிப்படை தத்துவமாக வைத்திருந்தார்கள். ஒரு மனிதன் எவ்வாறு நல்ல மனிதனாக ஒரு புனிதமானவனாக அவர்கள் கருதினார்கள் என்றால் அதற்கான அளவுகோல் இந்த 3 தான். இந்த 3ஐ வைத்துதான் ஒரு மனிதனை இவன் கடவுளுக்கு பிரியமானவன், ஒரு புனிதமானவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த 3 காரியங்களும், இந்த 3 செயல்களும், த்ரீ கார்டினல் வெர்ச்சுஸ், இந்த 3மே அவருடைய ஒரு மெஷர்மெண்டாக இருந்தது. ஒரு மனிதனை ஒரு ஹோலி மனிதனாக இறைவனுக்கு பிரியமுள்ளவராக மாற்றுவதற்காக. ஆனால் அவர்களுடைய அந்த ஒரு வழிமுறையை ஆண்டவர் சற்று மாற்றுகிறார். அவர்களுக்கு முதலாக இருந்தது ஜெபம், இரண்டாவதாக தவம் நோன்பு, மூன்றாவதாக தர்மம். ஆனால் கடவுளுடைய சிந்தனை என்பது வேறு விதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அளவுகோல் வேறு விதமாக இருக்கிறது. இந்த 3ஐயும் இன்னும் ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உறவு நிலை, the relationship. அப்படி என்றால் நமது உறவு நிலை மனிதரோடு எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக மனிதரோடு நமது உறவு நிலை சரியாக இருக்கின்ற பொழுதுதான்
நமது உறவு நிலை கடவுளோடு சரியாக இருக்கும். கடவுளோடு சரியாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் செய்கின்ற இந்த நோன்பானது நமக்கு பயன் தரும். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். இஸ்ராயல் மக்கள் அவர்கள் முதலில் வைத்திருந்தது ஜெபத்தை, நோன்பை, மூன்றாவது தர்மத்தை. ஆண்டவர் சற்று மாற்றுகிறார். கடவுளுடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. இயேசு முதலிலே குறிப்பிடுவது தர்மம். நமது வாழ்க்கையிலே முதலில் இருக்க வேண்டியது தர்மம். ஆல்ம்ஸ் கிவிங் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost of every religious person, every Christian, everyone who is baptized by in the name of Jesus. முதலிலே கடவுள் நம்மிடம் விரும்புவது தர்மம். ஏனென்றால் இந்த தர்மம் என்பது எனது உறவு பிறரிடம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனது உறவு பிறரிடம் சரியாக இல்லாத பொழுது, எனது உறவு இடவுடன் இருக்கின்ற உறவு அது பொய்யானது. எனவேதான் யோவான் தனது முதல் திருமுகத்தில் அழகாக சொல்லுவார், கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்பதை குறிப்பிடுகின்ற பொழுது யோவான், சாத்தான் பொய்களின் தலைவன், சாத்தான் பொய்யன். அப்படி என்றால் நாம் நமது உறவுகளை மனிதர்களோடு சரியாக இல்லாத பொழுது நாம் பொய்யராக வாழ்கிறோம், சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்கிறோம், சாத்தானாக வாழ்கிறோம். ஆக நாம் முதலிலே சரிப்படுத்த வேண்டியது எனது உறவு நிலைகளை, நான் வாழ்கின்ற எனது சகோதர சகோதரிகளிடம் இருக்கின்ற இந்த உறவு நிலைகளை நான் சரிப்படுத்த வேண்டும். இது சரியாக இல்லாத பொழுது எனது ஜெபம் பொய்யானதாக இருக்கும், எனது ஜெபம் போலியானதாக இருக்கும். ஆக கடவுள் நம்மிடம் முதலிலே கேட்பது, நாம் இறை வார்த்தையிலே பழைய ஏற்பாட்டில் அதிகமாக பார்த்தோம்னா இந்த தர்மத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த தர்மத்தின் பலனை இந்த இறை வார்த்தை மிக அளவுக்கு அதிகமான மேலான விதத்திலே உயர்த்தி காட்டுகிறது. தோபிய புத்தகத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், தர்மம் சாவிலிருந்து நம்மை காப்பாற்றும். தர்மம் சாவிலிருந்து நம்மை காப்பாற்றும். ஜெபத்தை குறித்து இப்படி சொல்லப்படவில்லை. இரண்டாவதாக தோபித் 12:9 வாசிக்கிறோம், அனைத்து பாவங்களிலிருந்தும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் ஒரு மனிதனை விடுவிப்பது தர்மம். அவனை இறப்பிலிருந்தும் தர்மம் விடுவிக்கிறது. ஜெபத்தை குறித்து கூட இப்படி சொல்லப்படவில்லை. ஆக ஒரு மனிதனை இறப்பிலிருந்தும் ஒரு மனிதனை நோயிலிருந்தும் அனைத்து பாவத்திலிருந்து விடுவிப்பது எது? தர்மம். தர்மம்தான் இந்த நல்காரியங்களை நமக்கு கொடுக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது திருவசனத்துல நான் வாசிக்கிறோம், ஏழைகள் மீது இறங்குவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அந்த கடனை கடவுள் திருப்பி கொடுத்து விடுவார். ஆக இந்த ஏழை எளியவர் மீது வைத்திருக்கின்ற இந்த அன்பு இரக்கம் அல்லது நமது உறவு நிலை பிறரோடு சரியாக இருக்கின்ற பொழுது இரண்டாவதாக ஆண்டவர் சொல்வது ஜெபம். ஆக நமது உறவு நிலை மனிதரோடு சரியாக இருக்கின்ற பொழுது நமது உறவினை இறைவனோடு ஒன்றாக இருக்கும். ஆக முதலிலே நான் எனது சகோதரர்கள், my relationship with my fellow being. Second, prayer, my relationship with God. கடவுளோடு எனது உறவு நிலை எப்படி இருக்கிறது, அதற்கு உதவுவது ஜெபம். ஆக கடவுளோடு என்னை நான் அந்த உறவு இணைப்பை ஒன்றிக்க வைப்பது ஜெபம். ஆக இந்த ஜெபம் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக நோன்பு. நோன்பு என்பது எனக்கும் எனது உள்ளத்திற்கு உடலுக்குமான உறவு நிலை, என்னோடு நான் உறவு நிலை. ஆக பிற மனிதனோடு உறவு, இறைவனோடு உறவு, என்னோடு உறவு, இந்த மூன்று நிலைகளும் மனித வாழ்க்கையிலே சரியாக இருக்க வேண்டும். Fasting helps me to have a better relationship with me. எனவே ஆண்டவர் சொல்வார், உன்னை நீ அன்பு செய்வதைப் போல உன் அயலானை அன்பு செய். முதலில் நான் என்னை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எனது உடல், எனது சிந்தனை, எனது செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அதற்குத்தான் இந்த நோன்பு. இந்த நோன்பு என்பது கடவுளை மகிமைப்படுத்தவோ, கடவுளை ஒரு ப்ளீஸ் பண்ணவோ அல்ல. கடவுளை நான் மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, எனது உடல்நிலைக்காக, எனக்காக நான் செய்து கொள்வது, என்னை வருத்துவதற்காக. ஆகிய நோன்பு என்பது என்னை பொறுத்தளவிலே நான் என்னோடு சரியான முறையிலே என் சிந்தனை சரியாக இருக்கிறதா, என் செயல்கள், எனது பேச்சுக்கள், எனது உடல் சரியான முறையில் இருக்கிறதா. ஆக நான் என்னோடு உறவு நிலை இல்லாத பொழுது கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. ஏனென்றால் எனது பேச்சு ஒன்றாக இருக்கும், எனது செயல் ஒன்றாக இருக்கும், எனது வாழ்க்கை முறை ஒன்றாக இருக்கும், எனது சிந்தனை வேற விதமாக இருக்கும். If there is contradiction between my thoughts and my words, my actions, then really I am not living a Christian life. ஆக முதல்ல என்னை நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த நோன்பு.
ஆக நோன்பு என்பது எனது உறவு நிலையை நான் சரிப்படுத்துவதற்கு. ஆக நான் எனக்குள் சரியாக இருக்கின்ற பொழுது எனது உறவு இறைவனுக்குள் சரியாக இருக்கும். எனது உறவு இறைவனுக்குள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நான் எனது உறவை சக மனிதரோடு சரியான முறையில வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளில என்னுடைய முதல் வாசகத்துல எலிசா கேட்டதை போல எலியாவிடம் உமது ஆவியை போல எனக்கு 2 மடங்கு ஆவியை வேண்டும். நாம் என்றாவது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கோமா? 2 மடங்கு புனிதத்தை கேட்டிருக்கிறோமா? 2 மடங்கு நன்மைத்தனத்தை கேட்டிருக்கிறோமா? 2 மடங்கு நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை கடவுளை கேட்டிருக்கோமா? நம்ம எதை கேட்கிறோம்? நம்ம எதை கேட்கிறோம்? What we are asking from the Lord? Do we ask double portion of the holiness அல்லது குட்னஸ்? நாம் எதை கேட்கிறோம்? சிந்திச்சு பார்ப்போம். கடவுள் நமது ஜெபங்கள் எதை கேட்கிறது? ஆண்டவரே, எனக்கு அந்த எலிசா கேட்டதை போல 2 மடங்கு புனிதத்தை தாங்கப்பா, 2 மடங்கு நன்மை செய்கிற உள்ளத்தை தாங்கப்பா, 2 மடங்கு நன்மையான காரியங்களை சிந்திக்கின்ற எண்ணத்தை தாங்கப்பா, 2 மடங்கு நல்லதையே பிறருக்கு செய்கின்ற மனதை தாங்கப்பான்னு கேட்போமா? எனவே இந்த நாளிலே இந்த புனித பலி வழியாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் 2 மடங்கு அபிஷேகம் செய்யும்படியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நமது வாழ்வை இறைவன் இதோ ஒரு அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். எனவே இந்த வாழ்வை இறைவனுக்கு பிரியமான முறையிலே வாழ, சக மனிதருக்கு பிரியமான முறையிலே வாழ்வோம். அதற்கு நமது உறவை, நமது வாழ்வை நமக்குள்ளே நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். அதற்கான வரத்தை ஆவியானவர் கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு தாய் அன்னை மரி வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய மாலை புனித பலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் இறைவா, மக்களிடத்தால் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் இருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது கருணையும் பிரியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்த்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருபலியை கொடுக்கும் ஆத்மாக்களுக்காகவும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், உமக்கு உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று முது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்போல் தேச வரம் அருளாமை மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சென்றறிவி எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சென்றறிவி எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சென்றறிவி எமக்கு அமைதியை அளிக்கிறது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கி நம்மை பிறரோடும் தந்தையோடும் நம்மோடும் உள்ள உறவு நிலைகளை சரிப்படுத்த நம்மை அழைக்கிறவர். இந்த இறைவனின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவர், வார்த்தை மட்டும் சொல்லிடுறோம். எனது ஆன்மா நலமடையும். வழியாக இறைவனுடைய திருவுடலை அப்ப வடிவிலே பெற இயலாமல் ஆன்மீக வடிவிலே பெறுவதற்கு இந்த வேளையிலே நம்மை ஆயத்தம் செய்வோம். இறைவன் ஆன்மீக வடிவிலே நம் உள்ளத்திலே வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். அவருடைய அந்த பரிசுத்த பிரசன்னம் நம்மை இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமான முறையிலே, கடவுளுக்கும் பிற மனிதருக்கும் உகந்த முறையிலே வழிநடத்த இறை அருளை கேட்போம். இறை ஆவியானவரை கேட்போம். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய எதிர்வயிற்று கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வயிற்று கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வயிற்று கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, புனித சூசையப்பரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றென்றும் தங்கி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் ஆசிரியரும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே, துணையே